அவனாலயம் அழகிய மலையகத்தின் வரலாற்று பார்வை. 1824 ஆண்டு முதல் இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளை நோக்கி தென்னிந்திய தமிழர்கள் தொழில் தேடிச் சென்றதுடன் அவ்வாறு சென்றவர்கள் பெரும் துன்பங்களுக்கு முகம் கொடுத்து இறக்க நேரிட்டதால் 1839 ஆண்டு இந்திய அரசாங்கம் இலக்கம் 14 1839 எனும் குடியகழ்வு சட்டம் ஒன்றை கொண்டு வந்து இலங்கைக்கான குடியகழ்வை தடுத்தது. 1824 ஆண்டு முதல் இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளை நோக்கி தென்னிந்திய தமிழர்கள் தொழில் தேடிச் சென்றதுடன் அவ்வாறு சென்றவர்கள் பெரும் துன்பங்களுக்கு முகம் கொடுத்து இறக்க நேரிட்டதால் 1839 ஆண்டு இந்திய அரசாங்கம் இலக்கம் 14 1839 எனும் குடியகழ்வு சட்டம் ஒன்றை கொண்டு வந்து இலங்கைக்கான குடியகழ்வை தடுத்தது. இத்தடையை அகற்றும்படி இலங்கை அரசாங்கம் இந்திய அரசிடம் கோரியதுடன் இச்சட்டம் 1847 ஆண்டு நீக்கப்பட்டது. இந்தியா இலங்கைக்கான குடியகழ்வு சட்டத்தை கொண்டு வந்த போதிலும் இலங்கையை நோக்கி தொழிலாளர்கள் வந்துள்ளனர். 1839க்கும் 1859க்கும் இடையில் 9,1771 தொழிலாளர்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளனர். 1877 ஏற்பட்ட பஞ்சத்தின் போது 3,80,000 பேர் இலங்கைக்கு வந்துள்ளனர். இவ்வாறு வருகை தந்த தொழிலாளர்களில் பெரும்பான்மையோர் இலங்கை தோட்டங்களில் நிரந்தரமாக தங்கலாயினர். இவ்வாறு தங்கியோரில் பெரும்பாலானோர் பலர் தனியாளாகவும் குடும்பமாகவும் குழுவாகவும் தோட்டத்தை விட்டு ஓடியுள்ளனர். அதிகளவு நேரம் வேலை, ஒப்பந்தம் செய்து கொண்டதன்படி உரிய சம்பளம் வழங்காமை, போதிய அளவு உணவுப் பொருட்கள் வழங்காமை, நோய்வாய்ப்பட்ட போது மருந்து வழங்காமை, போதிய வீட்டு வசதி இன்மை போன்ற காரணங்களினால் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல மறுத்ததுடன் தோட்டத்தை விட்டு ஓடியுள்ளனர். இவ்வாறு ஓடியவர்கள் தோட்டத்துறைமாறினால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட போதிலும் தோட்டத்தை விட்டு ஓடுவது மற்றும் வேலைக்கு செல்லாமல் இருப்பது போன்ற செயல்கள் குறையவில்லை. எவ்வாறு இங்கிலாந்தில் தொழிலாளர்கள் கடும் தண்டனைகளுக்கு மத்தியில் தொழிற்சாலைகளில் வேலை செய்வதை கைவிட்டு ஓடினரோ அதேபோல் தோட்ட தொழிலாளர்களும் தோட்டத்தை விட்டு ஓடினர். தாம் அளிக்கும் தண்டனைகள் மூலம் தொழிலாளர்கள் தோட்டத்தை விட்டு ஓடுவதையும் வேலை செய்ய மறுப்பதையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அனுபவ ரீதியாக அறிந்த தோட்டத்துறைமார் நீதிமன்றம் ஊடாக கடும் தண்டனை வழங்கும்படியான சட்டத்தை அறிமுகப்படுத்தும்படி 1831க்கும் 1837க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் கவர்னராக இருந்த சர் ரோபர்ட் ஹோட்டனிடம் கேட்டுள்ளனர். தோட்டத்தை விட்டு ஓடும் மற்றும் வேலை செய்ய மறுக்கும் தொழிலாளர்களுக்கு கடும் தண்டனை சட்டத்தை அறிமுகப்படுத்தும்படி லண்டனில் உள்ள காலனி அதிகாரிக்கு சர் ரோபர்ட் ஹோட்டன் கோரிக்கை விடுத்துள்ளார். இக்கோரிக்கையை காலனி அலுவலகம் நிராகரித்தது. அப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டுமாயின் ஒப்பந்தத்தை மீறும் தோட்ட அதிகாரிகளுக்கும் தண்டனை அளிக்கக்கூடியவாறான சிபாரிசினை அனுப்பும்படி இலங்கை கவர்னரிடம் கோரியது. அவ்வாறான சிபாரிசினை அனுப்புவதற்கு தோட்டை துறைமார் விருப்பம் தெரிவிக்கவில்லை. கவர்னர் சர் ரோபர்ட் ஹோட்டனுக்கு பிறகு 1841 கவர்னராக பதவியேற்ற சர் கோலின் கேம்பல் சில திருத்தங்களுடன் சட்ட நகல் ஒன்றினை 1841 சமர்ப்பித்துள்ளார். இத்திருத்தத்தில் தோட்டத்துறைமார் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க மறுத்தால் அவர்களுக்கும் தண்டனை வழங்கும் உறுப்புரை சேர்க்கப்பட்டது. இதற்கமைய 1841 இலக்கம் 5 1841 எனும் சேவை ஒப்பந்த கட்டளை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இச்சட்டத்தின்படி முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில் தொழில் ஒப்பந்தம் சட்ட ரீதியாக்கப்பட்டது. இதன்படி முதலாளி ஒருவர் வாய் மூலமாக ஒரு தொழிலாளியிடம் குறிப்பிட்ட வேலைக்காக குறிப்பிட்ட சம்பளம் தருவதாக வாக்குறுதி அளித்தால் அது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் வாய்மூல ஒப்பந்தம் 1 மாதத்திற்கு செல்லுபடியாகும் என ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவ்வொப்பந்தத்தை 15 நாட்களுக்குள் இரு பிரிவினரால் பின்வரும் காரணங்களின் அடிப்படையில் முறித்து கொள்ளவும் முடியும்.
1. ஏற்றுக்கொண்ட சம்பளத்தை முதலாளி வழங்கவில்லை என கூறி தொழிலாளி ஒருவர் ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு செல்ல முடியும். 2. முதலாளி ஒருவர் ஒப்பந்தத்தின்படி தொழிலாளி வேலை செய்யவில்லை என்பதை காரணம் காட்டி அவரை தொழிலில் இருந்து நீக்க முடியும். 3. இது தவிர எழுத்துமூல ஒப்பந்தத்தையும் செய்து கொள்ள முடியும். 4. ஒரு வருடத்திற்கான எழுத்துமூல ஒப்பந்தத்தை செய்து கொள்ள முடியும். 5. எழுத்துமூல ஒப்பந்தத்தை ஒரு மாதத்திற்குள் முறித்துக் கொள்ளலாம். 6. அதேவேளை இரு தரப்பினரும் அதனை 3 வருடத்திற்கு நீடித்துக் கொள்ளலாம். 7. இச்சட்டத்தின்படி தொழிலாளி ஒருவர் செய்வேன் என கூறி வேலையை செய்யாவிட்டால், தோட்டத்தை விட்டு ஓடினால் அல்லது ஏதேனும் குற்றம் புரிந்தால் நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை அல்லது கடுமையான வேலையுடன் கூடிய சிறை தண்டனை வழங்க முடியும். 8. முதலாளி குறிப்பிட்ட சம்பளத்தை வழங்காவிட்டால் தொழிலாளியின் சம்பளத்துடன் 10 பவுண்ட் தண்டப்பணமாக வழங்க முதலாளி நிர்பந்திக்கப்படுவார். 9. அத்தண்டப்பணத்தை வழங்காவிட்டால் சிறை தண்டனை வழங்க முடியும். வேலைக்கு செல்லாதிருத்தல் என்பது பொதுவாக உலகின் அனைத்து தோட்ட தொழிலாளர்களின் பிரதான எதிர்ப்பு நடவடிக்கையாக காணப்பட்டது. இதனை தடுப்பதற்கு காலனித்துவவாதிகள் இலங்கையில் மட்டுமல்லாது தமது அனைத்து காலனிகளும் வேலைக்கு செல்லாதிருத்தல் குற்றம் என கூறும் சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். 1836 கிழக்கிந்திய கம்பெனி பரீட்சார்த்தமாக தேயிலையை அசாம் பிரதேசத்தில் பயிரிட்டு அது வெற்றியளிக்கவே பாரிய அளவில் தேயிலை பயிர் செய்கையை மேற்கொண்டது. இத்தோட்டங்களில் வேலை செய்ய கசேரி எனும் பழங்குடியினரை வேலைக்கமர்த்தினர். இப்பழங்குடியினர் வேலைப்பளு மற்றும் சம்பளம் குறைவு காரணமாக தோட்டத்தை விட்டு ஓடியதுடன் கூட்டாக வேலைக்கு செல்லாது இருந்துள்ளனர். 1848 அசாம் தேயிலை கம்பெனியை சார்ந்த தொழிலாளர்கள் 3 மாதம் சம்பளம் வழங்காமையை இட்டு வேலைக்கு செல்வதை தவிர்த்து தோட்டத்துறையினர் பங்களாவை சுற்றி வளைத்துள்ளனர். இவ்வகையில் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இலக்கம் 5 1841 எனும் சேவை ஒப்பந்த கட்டளை சட்டமே தோட்ட தொழிலாளரது தன்னிச்சையான எதிர்ப்பின் விளைவாக பெற்ற சட்டமாகும். இச்சட்டத்தின்படி தொழிலாளருக்கு தமது சம்பளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்த போதிலும் தோட்ட தொழிலாளர் இதனை பற்றி அறிந்திருக்கவில்லை. தொழிலாளர்களின் அறியாமையை பயன்படுத்தி தோட்டத்துறைமார் தம் கொடுமையான தண்டனைகளை தொழிலாளர் மீது திணித்து வந்தனர். மறுபுறம் இச்சட்டத்தை பற்றி அறியாத தொழிலாளர்கள் தமது எதிர்ப்புகளை தொடர்ந்து காட்டி வந்தனர். தோட்டத்துறைமாரின் கொடுமைகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் காட்டிய தன்னிச்சையான செயற்பாடுகளால் தோட்டங்களில் அமைதியற்ற சூழல் காணப்பட்டது. இதனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு சில சாதக தன்மைகள் உருவாகும் பொருட்டு 1865 ஆண்டு இலக்கம் 11 எனும் புதிய சட்டளை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சேவையாளர் தொழிலாளர்கள் மற்றும் பயண மனிதருக்கான வாடகை ஒப்பந்த சட்டம் எனும் இக்கட்டளை சட்டம் பல புதிய உறுப்புகளை உள்ளடக்கியதுடன் தோட்ட தொழிலாளர்களது சுகாதார பாதுகாப்பு தொடர்பான உரிமைகளையும் உள்ளடக்கியது. இக்கட்டளை சட்டத்தில் சேவையாளர் என்றால் யார், முதலாளி என்றால் யார் என விளக்கப்பட்டது. வீட்டு வேலையாளர், கங்காணிகள், ஆரம்ப வேலையாளர்கள், பொருட்களை சுமந்து செல்வோர், விவசாயத்துறை, புகையிரதத்துறை மற்றும் பாதைகள் தொழில் ஈடுபடுவோர் சேவையாளர்களாக இக்கட்டளை சட்டம் அடையாளப்படுத்தியது. வாய்மூல வேலை ஒப்பந்தம் 1 மாதத்திற்குரியதாகவும் அதனை மாதம் நீடிக்கலாம் என்பதுடன் சம்பளத்தை மாத இறுதியில் வழங்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியது. இக்கட்டளை சட்டம் வேலையை விட்டு ஓடுபவர்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதை நீக்கியது. அத்துடன் குறிப்பிட்ட தொழிலாளி மீண்டும் குறிப்பிட்ட தோட்ட உரிமையாளரிடம் விருப்பிற்கமைய வேலையில் சேருவதற்கு வாய்ப்பளித்தது. இவற்றுடன் தோட்டத்தில் வேலை செய்யும் ஒருவர் சுகவீனமுற்று வேலை செய்ய முடியாது இருப்பின் தோட்ட உரிமையாளர் அவரது வைத்திய செலவுகளை வழங்குவதுடன் அவர் வாழ்வதற்கான வீட்டினையும் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டது. இச்சட்டம் வருவதற்கு முன்னர் தோட்ட தொழிலாளர்கள் சுகவீனமுற்று தோட்டத்தில் வேலை செய்ய முடியாதிருப்பின் அத்தொழிலாளர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விடுவர்.
தொழிலாளர்களின் பல நடவடிக்கைகளின் காரணமாக இச்சட்டத்திற்கு படிப்படியாக பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. 1899ஆம் ஆண்டு தோட்ட தொழிலாளர் கட்டளை சட்டமாக இச்சட்டம் திருத்தப்பட்டது. மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.